விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஜனங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடி முதலமைச்சராக முயற்சிகள் நீங்க எதுவும் செய்வீங்களா? சொல்லியாச்சு கிடையாது. உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்பட்டாங்க. சில பேர் சொல்றாங்க நான் வந்து ஏன் அரசியலுக்கு நான் வரலைன்னு சொல்லி ஒரு 3 பேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா அறிக்கை வந்து எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்தக்கம் இருக்கும், இல்லை சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரல சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியல. இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்? இல்லைங்க, நான் முதலியே சொல்லியாச்சு. அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்றீங்களோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் போங்க அப்படின்னு முதலியே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்றது, நீங்களே சொல்றது. ஆக்ட் பண்ணுறாங்களே சொன்னால் அரசியல் வேறு, ஆக்ட் பண்ணுறது வேறு. ஆக்டிங் சொன்னால் ஹெல்த் வந்து எப்போ இதாவது நான் ஆக்ட் பண்ணலாம், நீங்கள் வரலாம். அப்படியே அதை பாதித்த கூட ஒரு பொட்டிதர் பாதிப்பாங்க. அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கோடி மக்கள், அவ்வளோ ஈஸி இல்லை.